மாணவர்களின் தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் குறிக்கோள் மேம்பாட்டை மையமாக கொண்டு பேரா ஆயர்தாவார் தமிழ் பள்ளியில் என்னால் முடியும் எனும் தன்முனைப்பு முகாம் நடைபெற்றது. அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 2 தினங்களுக்கு நடைபெற்ற இம்முகாமில் 70 மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர். முனைவர் விக்னேஷ் முனியாண்டி மற்றும் முனைவர் காளியம்மா ராமன் தலைமையில் சுல்தான் அஸ்லான் ஷா பாலிடெக்னிக்கை சேர்ந்த 14 பயிற்றுனர்கள் இம்முகாமை வழிநடத்தினர். அவர்களின் வழிகாட்டலில் மாணவர்கள் ஒழுக்கம், குறிக்கோள் அமைத்தல் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்தல் போன்ற பல்வேறு பயிற்சிகளில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்றனர். குழு பணிகள், ஊக்க சிந்தனையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மூலம் தங்களின் நம்பிக்கையையும் ஒத்துழைப்பு திறனாற்றலையும் வலுப்படுத்துவதற்கு இம்முகாம் சிறந்த வாய்ப்பை வழங்கியதாக முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களில் சிலர் தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கேம்ப்கே போனது கிடையாது. இதுதான் என்னோட முதல் கேம்ப். இந்த முதல் கேம்ப் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அவங்க வச்ச அந்த மோட்டிவேஷன்ஸ், அவங்க சொன்ன மோட்டிவேஷன், படிப்பு பற்றி என்னென்னலாம் செய்யலாம், எப்படிலாம் இருக்கலாம், அதெல்லாம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் நான் வந்துட்டு என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். டீம் ஒர்க்காக எல்லோரும் இணைஞ்சு செய்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி என்னென்னா ட்ரெஜர் தான். நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் விட்டு புதுசாக ஒரு மாணவனாக வந்து திகழ்ந்தோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். எங்கே போனாலும் மரியாதை வந்துட்டு எது மூலியமாக கிடைக்கணும், நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம எந்த அளவில் வந்துட்டு நம்ம நேர்மையாக இருக்கோன்றது பொறுத்து தான். அதேமாதிரி நான் மோட்டிவேஷனல் கேம்பில் கலந்துக்கிட்டனால நாங்கள் ராத்திரில கேம்ப் ஒண்டியாக அங்கே தங்கி நாங்கள் சொந்தமாக எங்கள் சுயசரிதை வேலையெல்லாம் செஞ்சனால எங்களுக்கு ஒரு தனி மனிதனாக நின்று எப்படி மற்ற வேலையெல்லாம் நம்ம சொந்த வேலையெல்லாம் செய்யறதுன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். முகாமின் 2வது நாளில் மாணவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருந்த இத்தகைய முகாமினை ஆண்டுதோறும் தொடர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏற்பாட்டு குழுவினரை ஆயர்தாவார் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியம் ரெங்கசாமி கேட்டுக்கொண்டார்.